ஹலோ படி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிறது Danger in My Heart அப்படின்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 தான். ஸோ மறக்காம பாருங்க, அண்ட் முக்கியமா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மங்கா ரைட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏமோட இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்லாம் வரைஞ்சிட்டு இருக்கா பாருங்க. அப்போ அவன மாதிரி ஒரு கோலா ரூத்லெஸ்ஸான கேரக்டர் வரைஞ்சிட்டு இருக்கான். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோயின் இருக்காத ரீதியில் கேமரா அவளை போயிட்டு அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அப்படியே வரைஞ்சது பார்க்கும்போது எனக்கு அந்த பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா பாருங்க. ஸோ அப்படியே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் ஆஃபீஸ்ல போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து தலை வலிக்குது, ஏன்னா மண்டைக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகேவா, ஒன்னும் இல்ல, ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போப்பான்றாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லவ் ஃபால் ஆயிட்டான். ஸோ அதனாலதான் மண்டைக்குள்ள வந்து ஏதோ ஓடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த சரி திரும்பி பாக்குற பாருங்க, பார்த்தா நம்ம ஹீரோயினே அங்க இருக்கா. என்னடா இது, இவன் இங்க இருக்கா அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இப்படி இங்க வந்தா நம்ம போற எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்காது, நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் சைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது பாக்கிறதுக்கு அழகா இருக்கு, கண் ஐலாஷ் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே முழிச்சிடறா பாருங்க. முழிச்சதுக்கு அப்புறம் யாரா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோமே அந்த திரும்பி பார்த்துருப்பாலாம் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவளுமே கண்டுபிடிச்ச பார்த்தோம். ஓ நீ தானா, நான் கூட வேற யாரையும் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து தலை வலிக்குது, மண்டைக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிக்கலாம், எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு வந்து டேப்லெட் தரேன்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்து டேப்லெட் இருக்குன்ற பேர்ல ஏகப்பட்ட கேண்டிஸ் எடுத்துட்டு இருக்கா. ஏமா ஏ உனக்கு தான் வயிறு வலிக்குன்னு சொன்னியே, என்னமா நீ கேண்டி எடுத்து தின்னுட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோவே சொல்லிட்டு இருக்கா. இந்த டேப்லெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவளே பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுக்குறா. ஆக்சுவலி அது 2 டேப்லெட் இருந்திருக்கும். ஒன்னு வந்து நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிப்பா, இன்னொன்னு தான் கொடுத்துட்டு இருப்பா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே அந்த இடத்துல போய் கப்பை பார்க்கறா பாருங்க. பார்த்தா இந்த கப்பில் தான் அவளும் குடிச்சிருக்கான்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பை நான் டேரக்டா குடிச்சேன்னா அப்போ உனக்கு வந்து டேரக்டா கிஸ் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா பின்னாடி ஹீரோயின் மேனு என்ன இந்த நீ டேப்லெட் சாப்பிடாம இருக்க, போய் சாப்பிடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மீனு கப்பை எப்படி குடிச்சான்னு தெரியல, ஆக்சுவலி அந்த சீனை காமிக்கலன்னு சொல்லிடுவான். அப்படி நம்ம ஹீரோயின் மேன் சைடுல கிளம்பி போயிருவா. அப்புறம் நம்ம ஹீரோமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா இது வந்து யாமரா ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம என்ன அந்த பொண்ணு கேண்டில வச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுல பாத்தீங்கன்னா அங்க உள்ள நர்ஸ் மேன்ட்டாங்களா, சரி ஓகே இது வந்து உன் கிளாஸ் பொண்ணு தானே, அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் வந்து அவகிட்ட கொடுத்துறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே போட்டு போயிடாம பாருங்க. அந்த ட்ரெஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேண்டி ஸ்மெல் வருது. நம்ம ஹீரோ மேல சொல்லினா பொண்ணுங்களுக்கு டிஃபரெண்டான ஸ்மெல் தான் இருக்கும். சோப்பு வாசனை, ஷாம்பு வாசனை அந்த மாதிரி ஸ்மெல் தான் இருக்கும். பட் இதே டிஃபரெண்டா இருக்கு, சாப்பாடு ஸ்மெல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே கிளாஸ்ல நான் விட்டு வந்துட்டு நான் மறந்து வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இதான உன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்க போறான் பாருங்க. ஆ நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் எதை மறந்து வந்தான்னு சொன்னா பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லைங்க, பார்த்தா கேண்டி வந்து விட்டு வந்திருப்பாள், அதை தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா பின்னாடி பேக் பெஞ்சில் 3 பசங்க இருப்பாங்களா, அந்த 3 பசங்களும் பாத்தீங்கன்னா நாட்டியா அப்படியே கிரீப்பியா பேசிட்டு இருக்காங்க போவாட் மாதிரி. அது மட்டும் இல்லாம இதை கேட்கறதுக்கு ஹீரோக்கு செம்ம கண்டாகுது. எப்படா அவன் அடிச்சு போட்டு கொள்ளலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எப்படா அவன் இந்த திருந்ததான் போறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே நானே போய் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் அண்ட் ஃபால்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணுங்க கிட்ட போனோன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே உரைச்சு பார்க்கும்போது அந்த பையனுமே வந்து பயந்துடுறான். அது மட்டும் இல்லாம உங்க விரல காமிங்க, உங்க விரல வச்சு நான் வந்து ஹெல்த்தியா இல்லையான்னு சொல்லிட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணுங்களுமே விரல காமிக்க வச்சிடறான். அந்த பொண்ணுமே விரல காமிச்சிடறாங்க. உங்க நெயில்ஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கு, ஸோ நீங்க எல்லாருமே ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் வந்து ரொம்ப ராங்கா மீன் பண்ணியிருப்பான். நான் அதை வந்து சென்சார் பண்ணிக்கிறேன் நேரத்தில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ அடுத்த மெத்தடுக்கு நம்ம ஹீரோ கூப்பிடுறானுங்க. என்னன்னு பார்த்தா இந்த லெட்டர் வந்து யாமராட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருப்பானா, ஆக்சுவலி ஏதாச்சும் கிரீப்பியா எழுதிருப்பா, அதை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நம்ம அடி வாங்குறதுக்கு அப்படின்றதுனால நம்ம ஹீரோமே என்ன நினைச்சிருப்பானா, அவன் வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா வரைஞ்சு வச்சிருப்பான்ல மங்காக்காக, அந்த கேரக்டர் வந்து அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துரும். அவளுமே பார்த்து நம்ம பிளஷ் ஆயிட்டு இருக்கா. பட் வெளியே போய் படிச்சுக்க போறதா தெரியுது. பார்த்தா பேக் பெஞ்ச் பையன் நம்ம ஹீரோயினோட வாட்ஸ்அப் நம்பர் தான் கேட்டிருப்பான். அடப்பாவி, இதை நீயே போய் கேட்டுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பீரியட் ஆகுது. அடுத்த பீரியட்லயுமே அந்த பையன் வந்து சும்மா இல்லைங்க, அவனவே பாத்தீங்கன்னா திரும்பி வந்து ஏதோ ஒன்று கேட்க போறான். இங்க பாருங்க நான் வந்து முக்கியமான ஒரு ட்ரிக் சொல்ல போறேன், அந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு பொண்ணுமே இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது. ஆக்சுவலி அந்த ட்ரிக் என்னன்னா, ஐயோ இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. சேனலுக்கு வயலண்ட் வராம இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, சரி ஓகே சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் ஓபன் பண்றது செக்ஸ் பொசிஷன் மீன் பண்ணி சொல்லுவானுங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதை வந்து அவனுமே கை வச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஒவ்வொரு ஹேண்டுமே பாத்தீங்கன்னா மேல கை வைக்கிறாங்க, கீழே கை வைக்கலாம், எங்க கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் சொல்லுவானுங்க. ஸோ அது மாதிரி அந்த பையனுமே கையை மூடி வச்சுக்கிறான். அப்போ எல்லாருமே கையை டச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என்ன கேட்கறான், இங்க பாரு இது வந்து ஏதோ பர்பஸ்ஃபுல்லா கேட்கற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம எதுக்கு எங்களை மட்டும் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனே பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் கூப்பிடறான், டே வாங்கடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கீழே மேலன்னு சொல்லிட்டு கை வச்சிட்டு இருக்கானுங்க. டே இதெல்லாம் பசங்களுக்கான வைக்கிறதெல்லாம் இறங்கலான்ற மாதிரி அந்த பேக் பெஞ்ச் பையனுமே சொல்லிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேன்னு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு ஸ்ட்ரைட்டா காலை தூக்கி அந்த பையன் கை மேல வச்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தி வந்து எதுவுமே தெரியாம அவளே பாத்தீங்கன்னா கையை வந்து வச்சிருக்கா.
சீரியஸா இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மீனிங் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சொன்னா கண்டிப்பா சேனல்ல வந்து வைலேஷன் வந்துடும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல டச் பண்றா. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா யாமரா யாருக்குமே டச் பண்ணல. நாங்க இருந்து கிளம்புறேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளையும் பார்த்து நாங்க வந்து கிளம்பிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் என்னடா மீன் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பயும் அவனை மிதிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோமே கிளாஸ்ல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த கையை வச்சு இப்ப நம்புறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேண்டி பாக்கெட் இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஆளுக்கான பார்த்தா அவளுமே உள்ள வந்துடுறா. அவளுமே உள்ள போயிட்டு கேண்டி செக் பண்ணி பாக்குற பாருங்க. பார்த்தா 4 தான் இருக்கு. 5 இருக்கணுமே, இந்த 4 தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை வந்து இவன் வந்து ஓபன் பண்ணிடுறா பாருங்க. நீ தான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கேண்டி இருக்குன்னு நினைச்சு ஓபன் பண்ணிருப்பா. பட் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வேற தாட்டில் இருந்ததுனால அவனே பாத்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே புரிஞ்சுக்குவோம். ஸோ அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே பிளஸ் ஆயிட்டு அந்த இடத்துல படுத்துறான்னு சொல்லிடலாம். அவளே பாத்தீங்கன்னா பாக்கெட் ஃபுல்லா தேடி பாக்குறா. கடைசியில பாத்தீங்கன்னா கேண்டி அவ பாக்கெட்ல தான் இருந்துச்சு. பட் ஹீரோக்கு வந்து சுத்தமா புரிய மாட்டேங்குது. அடி பாவி கொஞ்ச நேரத்துல நீ வந்து சாவடிச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்து பேஸ்கெட் பால் தான் வருது. ஸோ பேஸ்கெட் பால்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க ஒழுங்கா விளையாடாம இருந்து கேம்ஸ் விளையாட ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெடி ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோமே பேஸ்கெட் பால் கிளப்ல தான் இருப்பா. பட் அவளுக்கு வந்து போட்டோ ஷூட் மாடலிங் இருக்கிறதுனால பேஸ்கெட் பால் ஒரு பேர் விளையாட முடியாது. அண்ட் ஹீரோமே பாத்தீங்கன்னா ஓரமா உட்காந்துருக்கான். அப்ப அவன் மேல ஒரு பால் வந்து இடிச்சிருது. யாரா என் மேல பால் தூக்கி இருந்து அடிக்க போறான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து தெரியாம போட்டிருப்பா. சாரி அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோமே கேமரா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நார்மலா பாஸ் பண்ணிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா பாருங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மூஞ்சிலே பால் வந்து பாஸ் ஆயிரும். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து பயங்கரமா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதனால நர்ஸ் ஆபீஸ் போக சொல்றாங்க. நம்ம ஹீரோக்குமே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கேர் பண்றதுக்காக உள்ள போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம வந்து மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கட்டில் இருக்கும் பாருங்க. அந்த கட்டில் கீழே உட்காந்துருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம யாமராக்கு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கும். அந்த நேரத்துல அவளுமே அவங்க அம்மா கிட்டே என்ன சொல்லியிருக்காங்க, நாளைக்கு எனக்கு போட்டோ ஷூட் இருக்கு, நாளைக்கு என்னால போக முடியாதுன்னு நினைக்கும் போது அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு வந்து போட்டோ ஷூட் ரொம்பவே பிடிச்சது மாடலிங் பண்றது. பட் இப்போ அவளுக்கு இல்லைன்னு சொல்லும் போது ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அழுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா அவனுமே அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனுமே சுத்தம் புரிய மாட்டேங்குது நம்ம ஏன்டா அழுதுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சோ அப்பதான் ஹீரோமே ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாக்குறான் பாருங்க. பார்த்தா நம்மளுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் பாத்தீங்கன்னா மறுநாள் கிளாஸுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் போயிருக்க முடியாது. சோ அதனால நம்ம ஹீரோமே கிளாஸுக்கு வரும்போது மொத்தமா பேண்டேஜ் ஓட்டிட்டு இருந்திருப்பா. அப்ப எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒவ்வொரு ஆள்ட்டி சொல்லிட்டு புரிய வச்சுட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு மூஞ்சில் எழுதி ஒட்டிடுவான், அப்புறம் எவனுமே கேட்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலுமே எழுதி ஒட்டிடுறானுங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுமே அழுதுட்டு இருக்கான். என்னால போட்டோ ஷூட் போக முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவே ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனே போய் பண்ண நினைச்சாலும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு சைடு அன்னைக்கு ஃபுல்லாமே அழுதுட்டு இருக்கா பாருங்க. அப்ப அழுதுட்டு இருக்கும்போது சரி ஓகே ரொம்பவே பாவம். அது மட்டும் இல்லாம அவளுமே அவள் டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறா பாருங்க. பார்த்தா டிஷ்யூ பேப்பர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சொன்னால நம்ம ஹீரோமே என்ன பண்ணிட்டு இருக்கா, லைப்ரரியில போயிட்டு டிஷ்யூ பேப்பர் வைக்கிறான். அப்போ இதை வேற யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா சரி ஓகே இது வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி வைக்கிறான். சரி ஓகே இதை வந்து பர்பஸ்ஃபுல்லா வச்சா ஏதோ கிரீப்பி மாதிரி தெரியுது. ஸோ எல்லாருக்குமே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா யாமடா எடுக்கணுன்றதுக்காக அவன் கிட்ட ஏகப்பட்ட டிஷ்யூ பேக் இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேபிள்ல வச்சிருவான். அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கா. அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத துடைக்கிறதுக்காக அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இந்த யாமடாக்குமே தெரிஞ்சு போச்சு இது வந்து நம்ம ஹீரோ தான் இச்சிக்காவா தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அப்படியே முடியுது. அந்த எபிசோடுமே முடியுது. ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போடுற பிளேலிஸ்ட் இருக்குல்ல டிஸ்கிரிப்ஷன்ல, அந்த பிளேலிஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கரெக்டா நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியும். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.